தாவேக மாநாட்டிலிருந்து திரும்பிய வாகனங்களுக்கு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கர்த்தாரஹள்ளியில் உள்ள சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலித்ததால் தொண்டர்கள் மறியலில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுகுமார் வழங்க கேட்கலாம். சுகுமார், விவரங்கள். நேற்று மதுரையில் தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. இதற்காக தமிழகத்திலிருந்து அனைத்து மாவட்டங்களிலிருந்து தொண்டர்கள் மினி வேன் மற்றும் சொந்த வாகனங்கள் மற்றும் பேருந்து உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் சென்றிருந்தனர். நேற்று இரவு மாநாடு முடிந்து இன்று திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சுமார் 50க்கும் மேற்பட்ட வாகனங்களில் தொண்டர்கள் சென்றிருந்தனர். இந்த நிலையில் பாலக்கோடு அடுத்த கட்டாரங்களில் புதிதாக துவங்கப்பட்ட சுங்கச்சாவடியில் தேவையான தொண்டர்களை எடுத்து கட்டணம் வசூலிக்கப்பட்டதால் இது தமிழக அரசுகளில் மாநாட்டுக்கு சென்ற இந்த வாகனங்களுக்கு கட்டணம் இல்லை என்ற ஒரு நிலையை இருந்ததாக தெரிகிறது. இதனால் தொண்டர்கள் எப்படி இங்கு மட்டும் வசூலிக்கலாம் என்று தொண்டர்கள் சுங்கச்சாவடி ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வாகனங்களை அங்கேயே நிறுத்திவிட்டு திடீரென 200க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்படைந்தது. தகவல் காவல்துறையினர் அவர் குமார் என்ற தலைமையில் நடைபெற்ற அவரிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று உங்களுக்கு அந்த சுங்கச்சாவடியில் வசூலிக்கப்பட்ட வாகன கட்டணத்தை திரும்பி பெற்றுத் தரும் என்ற உறுதியளிக்கும் பேரில் போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர். தமிழகத்தில் தருமபுரியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்றன. இது 3 சுங்கச்சாவடியில் கட்டணம் இல்லாத நிலையில் இந்த ஒரு சுங்கச்சாவடி கட்டணம் ஏன் வசூலித்து வருகிறது என்று காலையிலேயே போராட்டம் நடத்தினால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி மோனிஷா. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுகுமார்.